கிட்ட வரியா தனியே தேவையில்லை வேண்டும் தன் மடிமே நான் ஏங்கும் சொர்க்கம் ஆகாதிது. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கினைமாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோட ஒரிஜினல் சைஸ் வந்துருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:16 ஸோ அந்த ரேஷியோ வந்து இருக்கும். ஸோ அந்த 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருந்து இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோவை 2 மாடலில் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணாமல் ஒரிஜினல் கலர் வந்து கொடுத்துருப்பேன். இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா அந்த டிக்ரீஸ் கலர் எல்லாமே டிக்ரீஸ் பண்ணிட்டு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டெம்ப்ளேட் வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோ செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ப்ளூ கலரில் வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வேல்யூஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஜூம் அவுட் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆன இடத்த வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த டெம்ப்ளேட் வீடியோவுமே ஒன்று வந்து ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் வீடியோவுமே கொடுக்குறேன். ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவுமே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குமோ ஸோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் வந்து இப்போ ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோ தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் வீடியோவில் இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக மேலேருந்து செகண்டாக இருக்கக்கூடிய ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் லிட்டில் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து யாரோட யாரோட சாங்ஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 வார்த்தையை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாங்கோட லிரிக்ஸ் ஒரு லைனை டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் பிடிச்சிருந்தா அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க அந்த ஃபாண்ட்டுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ண இந்த லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த லிரிக்ஸோட எண்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ டு எண்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சிங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த சாங் ஆகிடும். அகைன் வந்து இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ டு எண்டுன்னு இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரெசல்யூஷனில் வச்சு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃப்பிஎஸ்னு இருக்கும் 30 வச்சுடுங்க. வச்சுட்டு பிட் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த உங்களுக்கு சேவ் டு ஆல்பம்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் தென் see you next video. டாடா பை பாய்.